6 லட்ச ரூபா விலையில இருக்கக்கூடிய ஒரு 6 சீட்டட் கார், அதுவும் ரியர் வீல் டிரைவ்ல இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய வாகனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதை ஒரு எம்பிவி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா இது ஒரு மினி வேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா மாருதியோட ஈக்கோ இப்போ சமீபத்தில் அறிமுகமான, அதாவது சமீபத்தில் 6 ஏர் பேக்கோட அவங்க அறிமுகப்படுத்தின மாடல் தான் நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. ஸோ மாருதி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து 6 ஏர் பேக்ன்ற அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சேஃப்டியில் அடுத்த கட்டத்தை நோக்கி மாருதி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட 6 ஏர் பேக் அப்டேட்டை ஈக்கோலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த மாருதி ஈக்கோவில் என்னெல்லாம் இருக்குது, இதோட ப்ரைஸ் எவ்வளவு, சிஎன்ஜி எவ்வளவு, மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு ஷோரூம் ஏபிடி மாருதி திருச்சி தான். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோவாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மாருதி வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். எனிவே இப்போ நம்ம இந்த ஈக்கோ விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஈக்கோவில் எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த 2025ல் ஏன்னாப்பா இதெல்லாமா இதில் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு தான் இதில் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மினி வேன் செக்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட்டில் ரொம்பவே குறைய தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஈக்கோ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் டாட்டாவில் மேஜிக் இருக்குது. ஸோ இது 2 வெஹிக்கிள் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்னு சொல்லலாம். முன்னாடி அந்த சுப்ரோவில் வந்து பேசஞ்சர்லாம் வந்து இருந்துச்சு, பட் இப்போ அதை மகேந்திரா வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் மாருதியோட ஆம்னியை பற்றி. ஸோ அது ஒரு மினி வேன் செக்மெண்ட்டில் ஒரு குட்டியான ஒரு காராக இருந்துச்சு. அடுத்ததாக இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனிவே இதில் இந்த 6 ஏர் பேக்லாம் கொடுத்து சேஃப்டியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திட்டு போனது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம அப்படியே இன்டீரியருக்கு போக ஆரம்பிப்போம். ஸோ இதோட இன்ஜின் ஹூட் வந்து திறப்போம். இதில் திறந்த உடனே என்னடா கிணத்த காணோம் அப்படிங்கிற மாதிரி இதில் இன்ஜினை காணோம் அப்படின்னு தேடுவீங்க. ஏன்னா இதோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து கிடையாது. நம்ம டிரைவர் சீட்டு, கோ டிரைவர் சீட்டு கீழே தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்னிலலாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்னி, டாடா ஏஸு, டாடா மேஜிக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேட்ரு, ஜாக்கி, வைப்பருக்கான வாட்டராக இருக்கட்டும், அதே மாதிரி ரேடியேட்டருக்கான கூலண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் ஆயில் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மித்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சீட்டை ரிமூவ் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்ததான் இதோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் பம்பர் கிடையாது, பிளாக் கலரில் இருக்க பம்பர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் இஸ் இங்கே இருக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு வெஹிக்கிளில் வரும். இந்த வெஹிக்கிளில் வந்து வேரியண்ட்லாம் வந்து கிடையாது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மாருதியில் எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, ZXஐன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஈக்கோ பொறுத்த வரைக்கும் வேரியண்ட்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. இதில் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் ஏசி அப்படிங்கிற மாடல் இருக்குது. அதே மாதிரி 6 சீட்டரில் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாடல் இருக்குது. நீங்கள் 6 சீட்டர் போனீங்கன்னா ஏசியே வண்டியில் வராதுன்னா பார்த்துங்களேன். 2025ல் ஏசி இல்லாமல் ஒரு கார் வாங்குவீங்களா? யோசிச்சு பாருங்கள். பட் இதில் ஏசி இல்லாத ஒரு ஆப்ஷன் தான் 6 சீட்டரில் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பற்றி நான் உள்ளே பேசும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லாம்ப் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வெஹிக்கிள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்த மாடல்லாம் வந்து கிடையாதுங்க. ஈக்கோ வந்து ரொம்ப வருட காலமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வெர்சா அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அதை தழுவி தான் இந்த மாடலை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ரொஃபைலில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ 3675 mm தான் இதோட ஓவரால் லென்த் இருந்தாலும் கேபின் ஸ்பேஸுங்கிறது இந்த வெஹிக்கிளில் ரொம்பவே தாராளமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மித்த விஷயங்களுக்கு வருவோம். இதோட வீல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா R13 வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 155 செக்ஷன் டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வீல் கப் இல்லாமல் இருக்குது. பட் பைக்கிலோட உங்களுக்கு வீல் கப்புமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. இந்த வெஹிக்கிளில் இருக்க ஃபீச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த வீல் கப் கொடுப்பாங்க, இந்த மட் ஃப்ளாப் கொடுப்பாங்க. எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்காது. அப்படியே நீங்கள் வெஹிக்கிளோட மிரருக்கு வந்தீங்க அப்படின்னா மிரர் வந்து ரொம்ப பேசிக்காக மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மிரர்ஸ் தான். ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு மிரர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து பிளாக் கலரில் இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் டோராக வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ டோர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி திறக்கக்கூடிய ஸ்லைடிங் டோராக இருக்கும். இந்த டோரை பற்றி இப்போ ஆக்சுவலாக என் கேமராமேன் வந்து ஒரு 2K கிட்ஸு அவர் சொல்கிறாருன்னா இந்த பழைய படத்தில்
கடத்தலுக்கு பயன்படுத்துவாங்களே அந்த வண்டியில் பெரிய வருஷனானே அப்படின்னு வந்து கேட்குறாரு. அவருக்கு ஆம்னியை பற்றி நினைவுகள் இருக்காது. பட் நம்மள மாதிரி 90s கிட்ஸ் நிறைய பேர் இந்த ஆம்னியில் ட்ராவல் பண்ண அனுபவங்கள்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைல்ட் லாக் ஃபீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகங்கிறனால மேலே ஏறுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலை அப்படி தூக்கி வச்சு ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இதுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் ஏறி இறங்குனா இங்கே ஃபுட் ரெஸ்ட் மாதிரியான விஷயங்கள் போட்டால் தான் கொஞ்சம் ஏறி இறங்க ஈஸியாகவே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 3 கிளாஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேபின்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வெளிச்சமான ஒரு கேபினாக தான் இந்த கேபின் வந்து இருக்கும். இந்த ஸ்லைடிங் டோரில் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸுங்கிறது அதிகம். மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த இடங்கள்லாம் வந்து கிரீஸ் வந்து அடிக்கடி வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து மண் போய் அடிக்கடி படிஞ்சிரும். இதை நீங்கள் அடிக்கடி தொடச்சி விட்டு கிரீஸ் வச்சிங்கன்னா தான் இந்த டோரை வந்து ப்ராப்பராக திறந்து வந்து மூடவும் முடியும். இந்த மாதிரி ஸ்லைடிங் டோரில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜை சொல்லிட்டேன். இதுக்கு வந்து கிரீஸ் வந்து பேக் பண்ணணும், அடிக்கடி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் யார்டில் வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒரு வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது மாதிரியான இடங்கள்லாம் வந்து நீங்கள் வெஹிக்கிள் வந்து நிறுத்தியிருக்கீங்க, ரொம்ப பக்கத்தில் நெருக்கி கார் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் காருக்குள்ளே ஏறுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. ஈஸியாக டோரை ஸ்லைட் பண்ணோமா, உள்ளே ஏறி உக்காந்தோமா அப்படின்னு வந்து இருக்கலாம். பட் இந்த ஸ்லைடிங் டோர் மெக்கானிசம் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தான். இந்த கிரீஸ் பேக் பண்ணுறது கொள்றதுன்னு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம் அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஓகே வியூவர்ஸ், இதான் வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல். ரொம்ப பேசிக்கான ஒரு ரியர் ப்ரொஃபைல் தான். ஹெட்லைட்ஸ் வந்து ஹாலோஜன் டெயில் லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாடர்னாக கனெக்டட் டெயில் லைட்ஸ் அதெல்லாம் எதுவுமே வந்து இருக்காது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வைப்பரோ, டீஃபோக்கரோ, ஸ்பாய்லரோ, ஷார்க் ஃபின் ஆண்டனாவோ அது மாதிரியான விஷயங்களை இந்த வெஹிக்கிளில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் கேட்டகரிக்குள்ளே தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன இந்த 6 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூமுங்கிறதே பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாத மாடல் தான். ஏசியோட வாங்குறீங்கன்னா எவ்வளோ காஸ்ட்டுங்கிறத நான் உள்ளே வந்து சொல்கிறேன். ஈக்கோ வாங்குறதுல எது பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட், எதை வாங்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் இன்டீரியர் பேசும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் இந்த வெஹிக்கிளோட டெயில் ப்ரொஃபைலு. நம்ம அப்படியே உள்ளேயும் திறந்து காட்டிடுறேன். இருங்க வரேன். அப்படியே கீ போட்டு தான் இதை வந்து திறக்க முடியும். இந்த மாதிரி கீ போட்டு தான் திறக்க முடியும். ஆக்சுவலாக இங்கே நம்ம கூட இருக்கிறது 5 சீட்டட் மாடல். அதனால் ஒரு மேசிவான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நான் இதுலேயே சிஎன்ஜி டேங்க் ஃபிட் பண்ணால் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. டிஎன்ஜி டேங்க் ஃபிட் பண்ணால் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி 7 சீட்டராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது 6 சீட்டட் மாடலாக வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல சீட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்கிறது இன்னுமே வந்து கம்மி ஆகிடும். ஸோ அதில் வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் வந்து வைக்க முடியாது. ஓகே வீலர்ஸ், நம்ம அப்படியே இன்டீரியருக்கு போவோம். இதோட கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ டோரை பொறுத்த வரைக்கும் சொல்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் கிடையாது. யூஸ்வலாக டோரில் வந்து இந்த லெதர் ஃபினிஷ் அதெல்லாம் சொல்லுவேன். பட் அது மாதிரிலாம் இதில் வந்து கிடையாது. மேனுவலில் தான் உங்களுக்கு டோரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது விண்டோஸை வந்து மேனுவலாக தான் உங்களால் ஏற்றி இறக்கலாம் முடியும். பவர் விண்டோஸ் மாதிரியான விஷயங்கள் கிடையாது. கீ பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதுதான் இந்த வெஹிக்கிளோட கீ. ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளோட கீ. ஒரு பேசிக்கான ஒரு மாருதி சுசுக்கியோட கீ தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு ஆன் ஆஃப் பட்டன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சிம்பிளானது. மியூசிக் சிஸ்டம் கிடையாது. ஏசி, அதாவது நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து 5 சீட்டட் ஏசி மாடல். அதனால் ஏசி கொடுத்துருப்பாங்க. ஒரு மேனுவல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஏசி வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் பழைய ஈக்கோவோட கம்பேர் பண்ணால் இந்த ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டேரிங் டில்டபிள் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஸ்டேரிங் வந்து மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதான் ஸ்பீடா மீட்டரும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஜிட்டலில் இருக்கிற மாதிரி இப்போ வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ கொஞ்சம் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சீட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து நகர்த்த முடியும். டிரைவர் சீட் ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. உட்காந்து ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவர் சீட் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி
இங்கே ஏதாவது சம்திங் ஏதாவது மொபைல் ஃபோன் இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்னா இங்கே நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். அதுமாதிரி 12 வோல்ட்டுக்கான சாக்கெட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு கூட இதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இல்லை. நீங்கள் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணால் கூட அதுக்கு ஏதாவது ஆக்சரிஸில் ஏதாவது வாங்கி தான் நீங்கள் இந்த காரில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் சிம்பிளான ஒரு டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர்லாம் பாருங்கள், ஒரு பேசிக்கான ஒரு மிரர். இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர்ஸ்னு அவங்க மாருதி சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த டிஜிட்டலில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை தான் அவங்க ஃபீச்சர்ஸாக வந்து சொல்கிறாங்க. ஏசியை வந்து ஒரு ஃபீச்சராக வந்து குறிப்பிடுறாங்க. யூஸ்வலாக இந்த 2025 ஏசி இல்லாமலாம் எந்த ஒரு காரையும் பார்க்கவே முடியாது. எனிவே இதுதான். இதில் நீங்கள் தாராளமாக ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். நம்ம அப்போ அப்படியே செகண்ட் ரோ சீட்டுக்கு வருவோம். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இதில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம், ஃபுட் ரெஸ்ட் வச்சு ஏறுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இப்படி தான் ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் முன்னைக்கு இப்போலாம் சீட்டோட குஷனிங்லாம் வந்து பெட்டராகவே வந்து மாறி இருக்குது. அதே மாதிரி டை சப்போர்ட் ஓகே பரவாயில்லன்னு சொல்லலாம். சீட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 90 டிகிரி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வந்து டில்ட் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நாட் பேட், உட்கார ஓகே. ஹெட்ரெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸபிள் ஹெட்ரெஸ்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஒரு உங்களால் 3 பேர் ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே இதில் வந்து 3 பேர் வந்து உட்காரலாம். இந்த பிளாட்ஃபார்ம் ஹைட்டாக இருக்கிறது கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடையாது. எனக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். லெக் ரூம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. லெக் ரூம் ஓகே. அதே மாதிரி ஹெட்ரூம் விஷயத்துக்கு வந்தீங்கனாலும் ஹெட்ரூமும் வந்து ஓகே, நல்ல ஹெட்ரூமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா 6 சீட்டட் மாடல் வாங்குவாங்களா இல்லை 5 சீட்டட் ஏசி மாடல் வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே 5 சீட்டட் ஏசி மாடலை தான் வந்து வாங்குவாங்க. ஏன்னா 6 சீட்டட் நான் ஏசி மாடலில் நீங்கள் ஏசி ஃபிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 25,000 30,000 வரைக்கும் கண்டிப்பாக வந்து செலவு ஆகும். ஆனால் இந்த 6 சீட்டட் ஏசியோட நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 5 சீட்டட் ஏசியோட வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் சீட்டோட மாடிஃபிகேஷனுக்கு ஒரு 10,000 இல்லை 12,000 செலவு பண்ணாலே போதும். நீங்கள் 7 சீட்டடாக இந்த காரை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 6 சீட்டடாவோ இல்லை பின்னாடி பேபி சீட் மாதிரி போட்டு 10 சீட்டட் மாதிரி கூட இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 5 சீட்டட் ஏசி மாடல் வாங்கினீங்கன்னா ஆர்டிஓவில் வந்து 5 சீட்டட் காராக தான் இதை கன்சிடர் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ்லேயுமே 5 பேருக்கான இன்சூரன்ஸ் தான் இதில் வந்து கவர் ஆகும். இன்கேஸ் நீங்கள் 5 சீட்டட் ஏசி வாங்கிட்டு நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னும் போது எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தி உங்களை செக் பண்ணாங்கனாலும் இந்த காரோட கெப்பாசிட்டி 5 பேர், ஆனால் நீங்கள் காரில் 7 பேர் போகிறீங்கன்றதுக்கு ஃபைன் போடவும் வாய்ப்பு இருக்குது. அதை யோசிச்சுட்டு வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் எல்லாருமே பொதுவாக இந்த 5 சீட்டட் ஏசி மாடலை வாங்கி கன்வெர்ட் தான் வந்து பண்ணுறாங்க. பட் அதில் இந்த ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஓகே, நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த 6 சீட்டட் மாடல். 6 சீட்டடில் வந்து நல்ல லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இதே நீங்கள் பின்னாடி 3rd ரோ சீட்டில் உட்காருங்கன்ற பட்சத்தில் அதுலேயுமே நல்லா கம்ஃபர்டபுளாக ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய லெக் ரூம் இருக்குது, ஓரளவுக்கு ஹெட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரு ப்ராப்பரான 7 சீட்டருக்கு அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் நீங்கள் 5 சீட்டரை வாங்கி நீங்கள் சீட் வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியே மாடிஃபிகேஷன் பண்ணிக்கவும் முடியும் உங்களால். ஸோ நீங்கள் 7 சீட்டடாக மாற்றுறீங்கன்னும் போது நல்ல கம்ஃபர்ட்டாக நல்ல சொகுசாக இருக்கக்கூடிய சீட் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறையவே வந்து கிடைக்குது. அது மாதிரி வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கவும் முடியும். பட் நான் சொன்ன இந்த ஆர்டிஓ விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் கே சீரீஸ் டூயல் ஜெட் டூயல் விவிடி கொண்ட இன்ஜின் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. K12N அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் இதில் வந்து பயன்படுத்தியிருக்கிறது. இதோட அதிகபட்சமான பவர் பார்த்தீங்க அப்படின்னா 80 PS பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 105 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இதில் ஒன்லி 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்பயே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரியர் வீல் டிரைவ் கொண்ட கார், ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கொண்ட வெஹிக்கிள் கிடையாது. இது ஒரு ரியர் வீல் டிரைவ் கொண்ட வெஹிக்கிள் தான் இது. ஸோ அதனால் ஹில்ஸ் மாதிரியான இடங்கள்ல தாராளமாக, அதாவது வெயிட் இருக்கிற பட்சத்தில் ஈஸியாக அவங்களால ஏரிலாம் வந்து போக முடியும். ரியரில் வெயிட் இல்லைன்ற பட்சத்தில் வீல் ஸ்பின்னிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஆக தான் செய்யும். பட் ஆனால் ஒரு 5 பேரோ இல்லை 6 பேரோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னும் போது இந்த ரியரில் வெயிட் இருக்குன்னும் போது ஈஸியாக ஹில்ஸ் டிரைவுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். இதில் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான். இதில் சிஎன்ஜியுமே வந்து கொடுக்குறாங்க. சிஎன்ஜி பார்த்தீங்க அப்படின்னா பவர் அண்ட் டார்க் கொஞ்சம் கம்மியாகும். மற்றபடி சிஎன்ஜிலையும் நல்லா கம்ஃபர்டபுளாகவே உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். பட் சிஎன்ஜியில்
உங்களால் சீட்டிங் வந்து கம்ஃபர்டபுளாக மாடிஃபிகேஷன் வந்து பண்ண முடியாது. ஏன்னா சென்ட்ராக சிஎன்ஜி டேங்க் வந்ததுனால உங்களால் கம்ஃபர்டபுளாக அந்த சீட் மாடிஃபை பண்ண முடியாது. நீங்கள் 5 சீட்டர் காராக தான் இதை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக எல்லாரும் கேட்கக்கூடியது மைலேஜ் தான். கம்பெனி சொல்லக்கூடியது பெட்ரோலுக்கு 19 கிலோமீட்டர், சிஎன்ஜிக்கு 26 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெட்ரோலுக்கு ஒரு 15-16, சிஎன்ஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய வாகனமாக இருக்கும் இந்த ஈக்கோவை பொறுத்த வரைக்கும். நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் இதோட ப்ரைஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ 6 ஏர்பேக்லாம் கொடுத்துட்டாங்க, இது ரொம்ப சேஃபஸ்டான காராக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆல்ரெடி கிராஷ் டெஸ்ட்டில் 0 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் தான் ஈக்கோ அப்படிங்கிறது. எனிவே இப்போ இதில் ஒரு 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க, ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, ABS EBD மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 12 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாலும் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவங்க 12 சேஃப்டி ஃபீச்சராக கணக்கு எடுத்துப்பாங்க மாருதி. அது எப்போவுமே தெரிஞ்சது தான். அந்த 12 சேஃப்டி ஃபீச்சர் என்னன்றதை உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறேன். மேஜராக கொடுத்துருக்குது இந்த 3 விஷயம் தான்: ABS EBD, 6 ஏர்பேக், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் மாதிரியான விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. பட் ஒரு சேஃபஸ்டான வெஹிக்கிள் அப்படின்னு நான் சத்தியமாக இந்த வெஹிக்கிளை வந்து நான் சொல்லவே மாட்டேன். பரவாயில்ல, ஈக்குவலையும் 6 ஏர்பேக் கொடுத்ததுக்கு மாருதிக்கு ஒரு பாராட்டை வந்து தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே வீலர்ஸ், இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன, இந்த வெஹிக்கிள் யாருக்கானது அப்படிங்கிறத பார்ப்போமா. இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பரவாயில்ல, ஒரு 6 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாகனமாக இருக்குங்கிறது இந்த வெஹிக்கிளுக்கான ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு நான் சொல்லலாம். மித்த விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா, ஓகே, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து பெட்டராக இருக்குது. சிஎன்ஜியோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நெகட்டிவாக பார்க்குற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மித்த கார்களோட கம்பேர் பண்ணி இதை மித்த எம்பிவிஸோட கம்பேர் பண்ண முடியவே முடியாது. இதில் கொஞ்சம் பாடி ரோல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு மினி வேன் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு 7 சீட்டர் 6 சீட்டர் வாகனம் கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. இந்த வெஹிக்கிள் யாருக்கானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து கடை வச்சுருப்பீங்க, உங்கள் கடையோட பர்பஸ்க்கு ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். நீங்கள் ஒரு எப்படி சொல்ல, ஒரு லோடு வண்டி எடுத்து ஒரு காரு எடுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். பட் இந்த மாதிரி ஒரு 5 பேர் போகக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கணும், எனக்கு பின்னாடி நிறைய ஸ்பேஸும் வந்து வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து தாராளமாக இதை வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இல்லை, நான் வந்து ஒரு வேகனார் மாதிரியான கார் வந்து முடிவு பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு MPV ட்ரைபர் மாதிரியான கார் வந்து முடிவு பண்ணியிருக்கேன், அதுக்கு பதிலாக இதை வாங்கலாமான்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் வேணான்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா இதோட பயன்பாடுங்கிறது கண்டிப்பாக வேறு. ஒரு கமர்ஷியல் பயன்பாட்டுக்கும் சரி, ஒரு பீப்புள்ஸை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் சரி, கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு தான் இது கண்டிப்பாக வந்து செட் ஆகும். சில பேர் வந்து அந்த தண்ணி கேன் பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க கேனை எடுத்துகிட்டு வரது கொள்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எக்கேஷ்னலாக ஒரு சனி ஞாயிறில் ஃபேமிலியோடு எங்கேயாவது போகணுன்னாலும் அதுக்கும் வந்து பயன்படுத்துவாங்க. இல்லை மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட் மாதிரியான வச்சுருக்கவங்க, இல்லை கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே கார்கோ ஆப்ஷனும் இருக்குது, இதுலேயே ஆம்புலன்ஸ் வெர்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி வந்து கொடுக்குறாங்க. எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.